ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா என்னுடைய சிம்பிளான ஒரு ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போன விட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய தினமும் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வீட்டையே ஒரு வழி பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அதுவும் நம்மளுக்கு ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்கன்றதுனால முடி எங்கே தான் கொட்டுதுன்னே தெரியலங்க. அவ்வளவு முடி வீடு ஃபுல்லாக முடியாவே தான் இருக்கும். நாம் எல்லா பொருளையும் ஒதுங்க வச்சுட்டு வீடு கூட்டி ஒரு முறை மாப் போட்டு விட்டால் தான் அது வீடாகவே இருக்கும். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தார். அந்த தக்காளி மட்டும் நம்ம என்ன தான் பார்த்து நல்லா தக்காளியே வாங்கிட்டு வந்தாலும் அதில் பாதி தக்காளி கிட்டே வீணாகவே போயிடுது. புழுங்கோ நிறைய அப்படியே ஒரு மாதிரி அழுகி போயிடுது. என்ன காரணம்னே தெரியல. தக்காளியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்போவுமே அதுலேயுமே ஒரு 4-5 தக்காளி வீணாக போயிடுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையிலே டிஃபனுக்கெல்லாம் தயிர் சாதம் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதையே எடுத்து டிஃபனுக்கு போட்டு அனுப்பிச்சிட்டேன். சரி நாங்களும் பார்த்திங்கன்னா இருந்த தயிர் சாதம் இருந்தது சாப்பிட்டு மதியத்துக்கு சமைக்கணும். மதியம் பார்த்திங்கன்னா பச்சை காராமணி கொட்டை போட்டு தான் ஒரு 4 கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்கலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எப்பவும் வைக்கிற புளிக்குழம்பு மாதிரி தான். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கணும். கடுகு வெங்காயம் பூண்டு கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே சாதமும் ரெடி பண்ணிட்டுருந்தேன். நான் இந்த காராமணி கொட்டை சேர்த்தேன்னா கொஞ்சம் அதிகமாகவே பெருங்காயம் நிறைய போடுவேன். எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கி வந்ததும் காராமணி கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு நல்லா அது ஒரு 10 நிமிஷம் வதங்க விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கொஞ்சம் புளி ஊற்றி இறக்கணும்னா குழம்பு சூப்பரான ஒரு புளி குழம்பு ரெடி ஆயிரும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு கடைக்கு போகலை. அவர் கொஞ்சம் உடம்பு முடியலன்றதுனால வீட்டிலே தான் இருந்தார். மதியத்துக்கு மேலே தான் கடைக்கு போனார். சரி நாங்கள் 2 பேரும் அப்படியே மதிய சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடித்தா அப்படியே அவரும் கடைக்கு கிளம்பிட்டார். நானும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே துணியெல்லாம் காஞ்சிட்டு இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா நேத்திக்கு துவைச்ச துணி தான். அந்த துணி மட்டும் எங்கேருந்து தான் இவ்வளோ துணி தினமும் துவைச்சாலுமே இந்த துணி இருந்துகிட்டே இருக்குது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிணத்து தண்ணி ஓடும்போது வயலில் போய் துணி துவைச்சிட்டு வருவோம். ஆற்றுல துவைப்போம். இல்லைன்னா அந்த ஜவுக்கு தண்ணி மலை ஓரத்தில் வர தண்ணிங்களில் துவைக்கிறதுனால எவ்வளோ துணி துவைச்சாலும் நம்மளுக்கு சலிப்பே வராது.
ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த 4 பேர் துணி துவைக்கிறதுக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த வீட்டில் துவைக்கிறப்போ. வாஷிங் மிஷினே வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ நானே வாஷிங் மிஷின் வேணும்னு சொல்லி இப்போ கேட்டே இருக்கிறேன். அது எப்போ தான் நம்ம வீட்டுக்கு வரும்னு தெரியல. இந்த பாத்திரம் விளக்குற வேலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி எப்போவுமே பாத்திரம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் எப்போவுமே உடனே அப்பத்துக்கு அப்பயே சாப்பிட்டு முடித்து சமைச்சதுக்கப்புறம் உடனே கழுவி வச்சுருவேன். கொஞ்சமாக இருந்தால் உள்ளவே கழுவிடுவேன். நிறைய இருந்துச்சுன்னா வெளியே கொண்டு போய் கழுவி வச்சுருவேன். எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு அப்படியே கிச்சனையும் ஒரு முறை துடைச்சி விட்டு, இந்த ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்து 2-3 நாளாக ஃப்ரிட்ஜிலே கிடந்துச்சு. சரி அதையும் பசங்களுக்கு ஜூஸ் போட்டு வைக்கணும்னு சொல்லி அதை ஜூஸ் போட்டு வச்சுட்டு இருந்தேன். இந்த ஒரு வாரமாகவே நம்ம ஊரில் என்னன்னு தெரியலங்க, ஒரு 10 நாளாக ஒரு வாரம் சரியான வெயில் கொடுத்துது. பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டயர்டாக வர்றாங்க. சரி அதனாலேயே அவங்க வரும்போது ஏதோ ஒரு மோரோ இல்லை லெமன் ஜூஸு ஏதோ ஒரு ஜூஸு அந்த நேரத்துக்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் சில்லுன்னு அவங்களுக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அதுவும் சின்ன பாப்பா பார்த்திங்கன்னா அந்த பேக்கை கொண்டு வந்து தொப்புன்னு கீழே இறக்கி வச்சுட்டு அப்பாடான்னு ஒரு ஃபேனை போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருவா அப்படியே. ஏன்னா அந்த பேகு அந்த அளவுக்கு வெயிட்டாக, அந்த பேக் எப்படி பார்த்தாலும் ஒரு 10-13 கிலோவாச்சும் வரும். அந்த அளவுக்கு வெயிட்டை தூக்கிட்டு வந்து வீடு சேர்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு எப்படியோ ஆகிப்போகுது. அதுவும் அவள் இருக்கிறதே ரொம்ப லீனாக தான் இருக்கிறா. சரி அதுக்காக வேண்டி ஏதாச்சும் ஒரு ஜூஸு ஈவினிங் டைமில் போட்டு கொடுத்தா தான் அவங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். பசங்க பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாகவே ஈவினிங் வந்த உடனே ஏதாச்சும் செஞ்சு கொடுமான்னு கேட்டே இருந்தாங்க. நானுமே எதுவும் செஞ்சு கொடுக்கல. எதுவுமே வாங்கிட்டு வந்தும் வைக்கல. வீடு பூரா தொலைவுறாங்க, என்ன இருக்குது சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை செஞ்சு கொடுன்னு கேட்டே இருந்ததுனால சரி நானும் கடலப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுட்டு இருந்தேன். நம்ம வீட்டேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாழைச்செடி வச்சுருக்குறோம். அதில் பார்த்தா தண்ணி இல்லாததுனால குட்டியோண்டு தான் வந்துருந்துச்சு அந்த வாழைக்காய். அதில் ஒரு சின்ன பூ இருந்ததுனால அதை வச்சு சரி வடை செஞ்சு கொடுத்துருவோன்னு சொல்லி தான் அந்த வாழைப்பூவை தான் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே மேலே வந்து ஆட்டாங்கல்ல தான் கடலப்பருப்பு ஆட்டிகிட்டு இருந்தேன்.
ஏன்னா அந்த மிக்சியில் 2-3 போட்டு எடுக்கிறதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி ஆட்டாங்கல்லையே எப்போவுமே இந்த மாதிரி தான் ஆட்டாங்கல்ல ஆட்டிடுவோம். பசங்க பார்த்திங்கன்னா பருப்பு வடையே பிடிக்காது, அவங்களுக்கு உளுந்து வடைனா சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த வாழைப்பூ போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் அதுக்கு மட்டும்தான் அந்த பருப்பு வடை செய்வேன். அந்த வாழைப்பூவை அப்படியே கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டோம். கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக போட்டுக்கின்னு ஒரு 2-3 பச்சை மிளகாவும் போட்டு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு போட்டு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு எண்ணெயில் போட்டாச்சு. இந்த வடைக்கும் சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் அதிகமாக தீ வச்சாலுமே கருப்பாக தீஞ்சு போயிடும், வேகாமல் போயிடும். கம்மியாக வச்சாலுமே எண்ணெய் குடிச்சிரும். அதனால் மிதமான தீயில் வச்சு கொஞ்சம் நல்லா மொறுன்னு வேக விட்டு எடுத்தோன்னா சூப்பரான வாழைப்பூ ரெடி ஆயிரும். இந்த வாழைப்பூ வடையோட ஒரு டம்ளர் டீயும் வச்சு குடிச்சிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் நான் டீ வைக்கல. நம்ம டீ குடித்தோம்னா பசங்களுக்கும் அதே பழக்கமாயிரும். நானுமே டீயை கட் பண்ணிட்டேன். சரி வடை வரைக்கும் செஞ்சு அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்குவோன்னு சொல்லி 6 மணிக்கெல்லாம் செஞ்சிடலான்னு ட்ரை பண்ணாலுமே 7 மணி ஆயிடுச்சு. அப்படியே இந்த அடுப்புக்கிட்ட நின்னோம்னா ஒரு மாதிரி வேக்கடாகிடுது. அதனால் வடையை சுட்டு மழை எடுத்துகிட்டு மேலே ஓடிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே மழை வர மாதிரி இருந்துச்சு. சிலுன்னு நல்லா காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. நல்லா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸோடு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இன்றைக்கி விலாகு இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திப்போம். பாய் பாய்.